2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை ஊடகங்கள் வெளியிட தொடங்கியிருக்கு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் எந்த கட்சியானது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நியூஸ் 18 விட்ட கருத்து கணிப்பில் 543 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணியானது 411 தொகுதிகளில் ஜெயிக்கலாம்னு, காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியானது 105 தொகுதிகளில் ஜெயிக்கலாம்னு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பு மூலம் பிஜேபி தான் திரும்ப ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லிட்டு நியூஸ் 18 கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஏபிபி நடத்தின கருத்து கணிப்பில் பிஜேபி கூட்டணியானது 366 தொகுதிகளை கைப்பற்றும்னு சொல்லியும், காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணியானது 150 தொகுதிகளை கைப்பற்றும்னு சொல்லியும், இந்த கருத்து கணிப்பிலையும் பிஜேபி அரசு தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபியின் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதோட இந்தியாவின் பிரபலமான ஊடகமான டைம்ஸ் நவ் நடத்தின கருத்து கணிப்பில் பிஜேபி கூட்டணியானது 360 398 தொகுதிகளை கைப்பற்றலாம்னு சொல்லியும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியானது 110 130 தொகுதிகளை கைப்பற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல ஊடகங்கள் நடத்தின கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது திரும்பவும் பிஜேபி அரசு தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும், அதோட மோடி அவர்கள் தான் திரும்பவும் பிரதமர் ஆவார்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே காட்டுது. சரி, இந்தியா முழுக்கவே சொல்லிவிட்டோம், தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு, நியூஸ் 18 கருத்து கணிப்பு மற்றும் ஏபிபி கருத்து கணிப்பு, இந்த மூணுமே ஒரே விஷயத்தை தான் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த 39 தொகுதிகளில் திமுகவானது 35 39 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றும்னு எல்லா கருத்து கணிப்பிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக ஆதிக்கத்தை செலுத்தும், மத்தியில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் ஆதிக்கத்தை செலுத்தும்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே தெளிவாக காட்டுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.